வணக்கம். 28/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் ஜெயமாகும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். மற்றபடி நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையக்கூடும். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். சர்வ காரியமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். ரோகிணி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் வேலை செய்பவர்களும் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும். மிருக சீரிச நட்சத்திரம். சர்வ காரிய ஜெயத்தம், மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் சகலமும் கைகூடி வரக்கூடிய நாள். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். தெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். உங்களுடைய அனைத்து காரியங்களும் ஜெயமாக, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்ய உங்களுடைய சர்வ காரியம் ஜெயமாகும். உங்களுடைய சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாள் இன்றைய நாள். மிதுனராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். திருவாதிரை சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். புனர்பூசம் எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடக ராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ சங்கட்டங்களும் விலகும், சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். என் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூச 4ஆம் பாதம் சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள். பூசம் நேற்றைய தடைகள் இன்றைய மனசாந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிக்கல்கள் தீர்வாகும். நல்ல செய்தி, நல்லோர்களுடைய ஆதரவும் மனமகிழ்ச்சியும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆயில்யம் உடல் சோர்வு, மனசோர்வு இருக்கும். மன துன்பங்கள் துயரங்கள் வராமல் இருக்க அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடும் செய்யும் வேளையில் மிகவும் சிரத்தையோடு செய்ய வேண்டிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.